98. அதாவது குழந்தைகளுக்கு அதிகமாக பாலியல் தொல்லைகள் எந்த வயதில் வருதுன்னு தெரியல, எந்த குழந்தைகளுக்கு வருதுன்னு தெரியல. ஆண் பெண் எந்த வயதானாலும் நம்ம கவலைப்பட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் நமக்கு பலவிதமான உதவிகளை செய்து வருது. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம அவர்களை காட்டி கொடுத்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும்ன்றத மாணவர்கள் அழகாக செஞ்சு காட்ட போறாங்க. பார்த்து மகிழலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளி ஆண்டு விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள், குழந்தைகள் எல்லோரும் கூடியிருக்கிறோம். குழந்தைகளுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு பாதுகாப்பு முக்கியம். குழந்தைகள் பாதுகாப்புக்காக இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்த போக்சோ சட்டத்தை பற்றி சொல்ல போறேன். போக்சோவின் விரிவாக்கம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். 18 வயதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லோரும் குழந்தைகள் தான். ஆண் குழந்தைகள் இருக்கலாம், பெண் குழந்தைகள் இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு தெரிந்த நபராலோ தெரியாத நபராலோ ஆபத்து ஏற்படலாம். நம் பள்ளிக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள மாணவர்கள் மனசு பெட்டியில் தங்களோட பிரச்சனைகளை எழுதி போட்டால் தலைமை ஆசிரியர் அதை எடுத்து படித்து தங்களோட பிரச்சனையை தீர்வு செய்து வைப்பார். தங்களோட பிரச்சனை பாலியல் சம்பந்தமாக இருந்தால் போக்சோ துறைக்கு 1098 நம்பர் மூலம் ஃபோன் பண்ணி சொல்லலாம். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், எத்தனை நாள் வேணாலும் கழித்து ஃபோன் பண்ணலாம். இவங்க தவறு தான் செஞ்சாங்க, இதை யார்ட்டும் நம்ம சொல்லலைன்னா தவறு செஞ்சவங்க மீண்டும் மீண்டும் நிறைய குழந்தைகள் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. தொந்தரவு கொடுக்குறவங்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். போக்சோ என்றால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். தமிழில் குழந்தைகள் பாலியல் துன்பங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். 2012ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி இச்சட்டம் வெளியீட்டுக்கு வந்தது. சரி, சட்டத்தை பற்றி தெரிஞ்சுப்போமா? செக்ஷன் 3 படி தெரியாத ஆண் பெண் பாலியல் தாக்குதல் செய்தால் அது குற்றமாகும். செக்ஷன் 4 படி அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். செக்ஷன் 5 படி ஒருவர் தெரிந்த நபரால் பாலியல் தாக்குதல் ஏற்பட்டால் அது குற்றமாகும். செக்ஷன் 6 படி அவர்களுக்கு 20 வருட சிறை தண்டனையும் அபராதமும் தூக்கு தண்டனையும் மற்றும் மரண தண்டனையும் விதிக்கப்படும். செக்ஷன் 9 படி ஒருவர் குழந்தைகளை மனதளவிலோ உடல் அளவிலோ பாலியல் தாக்குதல் செய்தால் அது குற்றமாகும். செக்ஷன் 10 படி அவர்களுக்கு 5 வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். செக்ஷன் போக்சோ சட்டத்தை பற்றி விளக்கமாக சொன்னார்கள். சில கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், மனசில் பதிவு செஞ்சுக்கோங்க. 1098 சைல்டு ஹெல்ப் லைன். மனம், உடல் மற்றும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தலுக்கு குழந்தைகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை உணர்ந்தால் உதவி எண் 1098. உங்கள் விவரங்கள் பிறருக்கு தெரியாமல் பாதுகாக்கப்படும். 14417 தேர்வு மற்றும் உயர்நிலை கல்வி வழிகாட்ட அழையுங்கள். 14416 14417 உயர்நிலை சார்ந்த உயர்கல்வி வழிகாட்டு. நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துப்போமா? எல்லாரும் கையை நேராக வச்சுக்கோங்க. நாம் அனைவரும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்தி தருவோம் என்று உறுதி கூறுகிறோம். நாங்கள் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இன்னும் நல்லா தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக மாணவர்கள் உங்களுக்காக டான்ஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. அதையும் பார்ப்போமா? நமது பாரதத்தின் அனைத்து குழந்தைகளும் தனக்கு எதிராக நடக்கும் செயல்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள உதவிடும் 1098 என்ற எண்ணை அனைத்து குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் விதமாக
மிக நீண்ட விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வை இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துச் செல்கிறது. அதன் முன்னோட்டமே இப்பாடல். எடுத்திடுவேன் போனில் அழைத்திடுவேன், எடுத்திடுவேன் போனில் அழைத்திடுவேன். 108 108 எடுத்திடுவேன் போனில் அழைத்திடுவேன், எடுத்திடுவேன் போனில் அழைத்திடுவேன். எனக்கேதும் தீமைகள் வந்துவிட்டால் அதை தடுத்திட நானே முன் வருவேன். எனக்கேதும் தீமைகள் வந்துவிட்டால் அதை தடுத்திட நானே முன் வருவேன். 108 படிக்கும் வயதில் கூலி வேலை செய்ய மாட்டேன். என் பெற்றோரை தவிர யாரையும் தொடவிட மாட்டேன். நான் படிக்கும் வயதில் கூலி வேலை செய்ய மாட்டேன். என் பெற்றோரை தவிர யாரையும் தொடவிட மாட்டேன். நான் தனியாக இருக்கும் நேரத்தில் யாரையும் பக்கத்தில் விடவே மாட்டேன். நான் தனியாக இருக்கும் நேரத்தில் யாரையும் பக்கத்தில் விடவே மாட்டேன். என்னை பக்கத்தில் வந்து தொட்டால், என்னை பக்கத்தில் வந்து தொட்டால் எடுத்திடுவேன் போனில் அழைத்திடுவேன், எடுத்திடுவேன் போனில் அழைத்திடுவேன். என்னை போன்ற உள்ளோர்க்கு ஏதும் கெடுகள் நடந்துட்டால், என்னை போன்ற உள்ளோர்க்கு ஏதும் கெடுகள் நடந்துட்டால், வீரர் வார்த்தைகளில் கூட மனவழிகள் தந்திட்டால், வழியில் கூட என்னை தீய எண்ணத்தில் அடைத்தாள். அந்த நேரம் சட்டத்தில் செல்லுவேன். ட்ரிங் 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 ட்ரிங். பேசினால் நம்மை வெளியே காட்டாமல் நலனை மட்டும் புரிந்து கொண்டு நமக்கு நன்மை செய்திடுவார். இந்த எண்ணில் பேசினால் நம்மை வெளியே காட்டாமல் நலனை மட்டும் புரிந்து கொண்டு நமக்கு நன்மை செய்திடுவார். நம்மை கொண்ட குழந்தைகள் நாளும் நலம் பெற்றிடவும், நாளை உலகையானது நல்லதொரு வழி காட்டிடவும். நம்மை கொண்ட குழந்தைகள் நாளும் நலம் பெற்றிடவும், நாளை உலகையானது நல்லதொரு வழி காட்டிடவும். 109 அதை மறைந்திடத்திரியும் சிகரம் 8 அரசு தந்திருக்கு 109 அதை பயன்படுத்தி நீயும் சிகரம் 8. இந்த 1098 விழிப்புணர்வு பாடலை CAWC டிபார்ட்மெண்ட் உதவியுடன் பொது நலம் கருதி வெளியிடுவோம். மாயா ஈவென்ட்ஸ் மேக்கர், QZ டிசைன் எம்ப்ரஸா, PSNA எம்பேத்திக் ஃபைனான்ஸ் அகாடமி.